ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி என்னன்னு சொல்லுங்கள், வாரத்தின் எந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் மற்றும் ஆளுமை உட்பட நமது வாழ்வின் பல்வேறு அம்சங்களை கிரகங்கள் எவ்வாறு பாதிக்கலாம் என்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை ஜோதிடம் வழங்குகிறது. ஒவ்வொரு ராசியும் குறிப்பிட்ட கிரகம் மற்றும் அதற்குரிய பண்புகளுடன் தொடர்புடையது. இந்த ஜோதிட குணாதிசயங்கள் வாரத்தின் அதிர்ஷ்ட நாட்களுக்கும் தொடர்கின்றன. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கான அதிர்ஷ்டமான நாளையும் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அதிகரிக்க ஜோதிடத்தின் ஆற்றலை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் தான் பார்க்க போகிறோம். மேஷம். செயல் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் மேஷத்தை ஆட்சி செய்கிறது. செவ்வாய் ஆற்றல் மேஷத்தின் உறுதி மற்றும் தைரியத்துடன் ஒத்துப்போகிறது. தைரியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உங்கள் இலக்குகளை தொடர்வதற்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் சாதகமான நாளாகும். செவ்வாய் கிழமைகளில் உங்களின் முக்கியமான செயல்களை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். அடுத்ததாக ரிஷபம். காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்கிரன் ரிஷபராசியை ஆளுகிறது. வெள்ளிக்கிழமையின் ஆற்றல் சுக்கிரனின் வசீகரம் மற்றும் சிற்றின்பத்துடன் எதிரொலிக்கிறது. தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான செயலில் ஈடுபடவும் கலை மற்றும் அழகை ரசிக்கவும் உங்கள் உறவுகளை வளர்ப்பதற்கும் இது ஒரு சிறந்த நாள். வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அடுத்ததாக மிதுனம். தகவல் தொடர்பு மற்றும் அறிவுத்திறனின் கிரகமான புதன் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறது. புதனின் ஆற்றல் மிதுனத்தின் ஆர்வம் மற்றும் தகவல் அமைப்பு தன்மையுடன் ஒத்துப்போகிறது. கற்றல் மற்றும் அறிவுசார் நோக்கங்களில் ஈடுபட இது ஒரு சிறந்த நாள். புதன் கிழமைகளில் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் செயல்களில் ஈடுபடவும். அடுத்ததாக கடகம். சந்திரன் உணர்ச்சிகளையும் உள்ளுறைவையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. திங்கட்கிழமையின் ஆற்றல் கடகராசிக்காரர்களின் உணர்திறன் மற்றும் அக்கறையை பிரதிபலிக்கிறது. சுய சிந்தனைக்கும் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் உங்கள் உணர்ச்சிகளை தழுவுவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். அடுத்ததாக சிம்மம். சூரியன் உயிர் மற்றும் படைப்பாற்றலை குறிக்கிறது. சிம்ம ராசியை ஆட்சி செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமையின் ஆற்றல் சிம்மராசியின் நம்பிக்கை மற்றும் கவர்ச்சியுடன் எதிரொலிக்கிறது. சுய வெளிப்பாட்டிற்கும் உங்கள் உணர்வுகளை பின்தொடர்வதற்கும் வெற்றியை அனுபவிப்பதற்கும் இது சரியான நாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் அதிர்ஷ்டம் சூரியன் போல பிரதிபலிக்கும். அடுத்ததாக கன்னி. தர்க்கம் மற்றும் புத்தி கூர்மையின் கிரகமான புதன் கன்னிராசியை ஆளுகிறது. புதனின் ஆற்றல் கன்னியின் பகுப்பாய்வு இயல்பு மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துகிறது. ஒழுங்கமைத்தல், சிக்கலை தீர்ப்பது, பணிகளை துல்லியமாக செய்வதற்கு இது ஒரு சிறந்த நாள். புதன் கிழமைகளில் வெற்றி எப்போதும் உங்களின் பக்கம் இருக்கும். அடுத்ததாக துலாம். அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் கிரகமான சுக்கிரன் துலாம் ராசியை ஆட்சி செய்கிறார். வெள்ளியின் ஆற்றல் அழகு மற்றும் சமநிலைக்கான துலாம் ராசியின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. உறவுகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை தேடுவதற்கும் இது ஒரு சாதகமான நாள். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் நேர்த்தியான முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக விருச்சகம். செவ்வாய் சக்தி மற்றும் மாற்றத்தின் கிரகம். இது விருச்சக ராசியை ஆளுகிறது. செவ்வாயின் ஆற்றல் விருச்சக ராசியின் தீவிரம் மற்றும் உறுதியுடன் எதிரொலிக்கிறது. ஆழ்ந்த சுய பரிசோதனைக்கும் உணர்வுகளை தொடர்வதற்கும் மாற்றங்களை செய்வதற்கும் இது ஒரு சிறந்த நாளாகும். செவ்வாய் கிழமைகளில் உங்கள் மன வலிமை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு. வியாழன் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் கிரகம். இது தனுசு ராசியை ஆளுகிறது. வியாழக்கிழமையின் ஆற்றல் தனுசு ராசியின் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் ஒத்துப்போகிறது. வாய்ப்புகளை தேடுவதற்கும் புதிய எல்லைகளை ஆராய்வதற்கும் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். அடுத்ததாக மகரம். ஒழுக்கம் மற்றும் கட்டமைப்பின் கிரகமான சனி மகரத்தை ஆளுகிறது. சனிக்கிழமையின் ஆற்றல் மகரத்தின் நடைமுறை மற்றும் உறுதியை பிரதிபலிக்கிறது. இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் நீண்ட கால திட்டங்களை உருவாக்குவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். சனிக்கிழமைகளில் உங்கள் வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்குங்கள். அடுத்ததாக கும்பம். புதுமை மற்றும் முன்னேற்றத்தின் கிரகமான சனி கும்பத்தை ஆட்சி செய்கிறார். சனிக்கிழமையின் ஆற்றல் கும்பத்தின் தொலைநோக்கு சிந்தனை மற்றும் நேர்மையுடன் ஒத்துப்போகிறது. புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் மனிதாபிமான செயல்களில் ஈடுபடுவதற்கும் இது ஒரு சிறந்த நாள். அடுத்ததாக மீனம். ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வின் கிரகமான வியாழன் மீனத்தை ஆளுகிறது. வியாழனின் ஆற்றல் மீனத்தின் இரக்கத்தையும் நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது. ஆன்மீக நோக்கங்களுக்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும்
உங்கள் ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கும் இணைவதற்கும் இது ஒரு சாதகமான நாள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.